ஏன் கடவுள் மனிதனாக வரணும்? கடவுள் ஏன் மனுஷனா வரணும்? அதற்கான பதில் தான் இது பிரியமானவர்களே. அல்லேலூயா. மனுஷனால இந்த உலகத்துல மரணம் எப்படி உண்டாயிற்றோ அதே வண்ணமாக மனுஷனால் உயிர்த்தல் உண்டாக வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்குது போல கடவுளும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்? மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷனாக வருகிறார். கடவுள் வார்த்தையானவர். ஆமென். அவர் என்ன பண்றாரு? உங்களை என்னையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலகத்துல உயிர்த்தெழுதல் இல்ல, மரணம் தான் உண்டாயிருக்குது. இந்த உலகத்துல உயிர்த்தெழுதல் இல்ல. எல்லா ஜனங்களும் உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதல் தேவை. எந்த மனுஷனும் உயிர்த்தெழுதலை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் எல்லாரும் ஆதாமினால பாவத்தின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க. எல்லாரையும் மரணம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. எல்லாரும் மரணத்தால் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களால உயிர்த்தெழுதலை கொண்டு வர முடியவில்லை. அதனால கடவுள் என்ன பண்றாரு? மனுஷனா வராரு. பிரியமானவர்களே, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று.